நடைமுறைப்படுத்த செயல்படுத்த நனவாக்க மனசு பத்தாது, அதுக்கு புத்தியோடைய உதவி தேவை. அதுக்கு புத்தியோட உதவி தேவை. மனம் மட்டும் போதாது, அதுக்கு புத்தியோட உதவி தேவை. புத்தியோடைய வேலைக்கான மனம். அதனால் மனசை வச்சு இந்திரியங்களை கட்டுப்படுத்து, அதற்கு புத்தியை உபயோகித்துக் கொள் சொல்றாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அர்ஜுனன் ஆரம்பிச்சான். ஓ கிருஷ்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன். என் புத்தியை வச்சு என் மனசை நான் கட்டுப்படுத்தி இந்திரியங்களையும் கட்டுப்படுத்துகிறேன் சொன்னான். அதுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சேன். நான் முடிச்சுக்கிறேனே, நம்ம குழந்தைய பேசி முடிக்கிறதுக்குள்ள சொல்ல முடியா, நான் முடிச்சுக்கிறேனே. கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்றான், மனசு நல்லது எது, கெட்டது எது, எது சரி, எது தவறு, எது எப்படிப்பட்டது, எது நல்லதா, வேணுமா வேண்டாமா, இப்படி பகுத்தறியும் என்னை உணரக்கூடிய பிரம்மத்தை கூட, அந்த கலையை கூட உனக்கு கற்றுத்தரும். ஆனால் அந்த மனசுக்கே சில நேரங்களில் நம்ம செய்யறது சரியா தப்பான்னு முடிவெடுக்க தெரியாது. சரியா தப்பான்னு முடிவெடுக்கிறது மனசுதான். அந்த மனசே சரியா தப்பா நம்ம எடுத்த முடிவு சரியா தப்பான்னு முடிவெடுக்கிற போது ஒரு தடுமாற்றம் வரும். இது டாக்டர் கிட்ட கேட்ட சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆபரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல சர்ஜன் வச்சுக்கோங்க, நல்ல ஆபரேஷன் பண்ணுவாங்க, நல்ல விதமா பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஆபரேஷன் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதுல இருந்து அவங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணி, அவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி, அவங்களுடைய திறமையை யூஸ் பண்ணி நல்ல விதமா எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆபரேஷன் தோத்து போகும், ஃபெயிலியர் ஆகும். எல்லா ஆபரேஷனும் சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சின்ன ஆபரேஷன் தோத்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப சொல்லுவாங்க, அதுவரை என் புத்தி என் அறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. அறிவு அப்பதான் சொல்லுவோம், என்னங்க பண்றது, எனக்கு மேல பகவான் ஒருத்தர் இருக்கிறானே, அப்பதான் அந்த பகவானவே நினைப்போம். அதைத்தான் பகவான் சொன்னா, மனதை இந்திரியங்களை கட்டுப்படுத்து, அதை மனசால கட்டுப்படுத்து, அதனுடைய எஜமான் மனசால கட்டுப்படுத்து, அதுக்கு புத்தியை உபயோகப்படுத்து. புத்தியிலும் பெரிது ஆன்மா, அதனிலும் உயர்ந்தது பரமான்மா. உன் ஆன்மாவாலும் உன் ஆன்மா உன்னை உணர்வதற்கு பயன்படும். உன்னுடைய ஆன்மா உன்னை உணர்வதற்கு பயன்படும். அதை எப்ப என் பக்கம் திருப்புகின்றாயோ அப்பொழுது உனக்கு வீடு பேறு கிடைக்கும். பகவான் சொல்றான், உன் ஆன்மாவை என் பக்கம் திருப்பி உன் புத்தியை உபயோகித்து மனதை கட்டுப்படுத்தி இந்திரியங்களை அடக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்திரியங்கள் எங்க நம்ம சொல்றது கேட்கறது, இந்திரியங்கள் நம்ம சொல்றது கேட்கறது இல்லையே. இந்திரியங்களையும் கட்டுப்படுத்த முடியறது இல்லை, மனசும் தடுமாற்றமா இருக்கு, புத்தியும் தடுமாற்றமா இருக்கு, ஆன்மாவையும் உணர முடியல. ஆனா ஆண்டவன்கிட்ட கேட்கிறோம், கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு, பண்ண வேண்டியது மாற்றி அவன் பக்கம் மனதை ஆன்மாவை வைத்து புத்தியை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி இந்திரியங்களை அடக்கினால் உயர்வு. இந்திரியங்களை அடக்க முடியாமல் மனதையும் தடுமாற விட்டு புத்தியை தடுமாறி ஆன்மாவையும் உணராமல் பகவானை எனக்கு ஏண்டா கஷ்டம் கொடுக்கணும் கேட்டா, பகவானை நம்ம அவர் பாவம், அவரை எல்லாம் கொடுத்துதான் முடியும். பட் அதை பயன்படுத்தணுன்ற முடிவு, அதை பயன்படுத்த வேண்டிய நிலைமை நம்ம கிட்ட இருக்கு. எவன் ஒருவன் இதையெல்லாம் பண்ணியிருக்கானோ அவன் என்னை வந்து சேருவான் சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. அர்ஜுனா, இந்த மூன்று உலகிலும் எனக்கு வேறு வேலைகள் கிடையாது. நான் அடைய வேண்டிய புகழ் அல்ல, எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன். அடைய வேண்டிய பேர்களும் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் அர்ஜுனா, நான் வேலை செய்கிறேன். இந்த மூன்று உலகிலும் எனக்கு அடைய வேண்டிய புகழ் அல்ல, பேரல் இல்ல. இருந்த போதிலும் அர்ஜுனா, நான் வேலை செய்கிறேன். ஏன்னு பகவான் சொல்றாரு. அடுத்த வார்த்தை கேளுங்க. பகவான் சொல்றாரு, எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நாளை வருபவன், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும்ன்றது பகவான் அன்னைக்கே டீட்டெயில சொல்றான். நாளை வருபவன் என்னை பார்த்து, கிருஷ்ணனே வேலை செய்யலேன்னு என்னை உதாரணம் காட்டிவிடக் கூடாது. பகவான் சொல்றான், இன்னைக்கு நம்ம மனசு எப்படி இருக்கும்னு, கலியுகத்துல நம்ம மனசு எப்படி இருக்கும்னு துவாபர யுகத்துல சொல்றான். நாளை வருபவன் என்னை உதாரணம் காட்டி செயல் செய்வதை நிறுத்திவிடக் கூடாது. ஆதலால் அர்ஜுனா, நான் என் வேலைகளை சுதர்மத்தை கடைபிடிக்கிறேன். பகவான் சொல்றாரு, ஆதலால் அர்ஜுனா, என் சுதர்மத்தை கடைபிடிக்கிறேன். அர்ஜுனன் கிட்ட நான் எப்போ என்னுடைய சுதர்மத்தை கடைபிடிக்கிறேன் சொன்னேன், எப்ப என்னுடைய சுதர்மத்தை கடைபிடிக்கிறேன்னு சொன்னாலோ அந்த நிமிஷத்திலிருந்து அவனுடைய சுதர்மத்தை விட்டதா இல்லை.
கௌரவர்களும் பாண்டவர்களும் தன்னுடைய போர் நடக்க போதும் புரிஞ்சுட்டு யாரு பக்கம் யாரு இருக்கணும் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் முதல்ல துரியோதனன் கேட்கிறான், உன் படைகளை எனக்கு அனுப்பிச்சிடு கிருஷ்ணா, அது எனக்கு போதும். அர்ஜுனன், எனக்கு அது இல்லாம எது வேண்டாம் கிருஷ்ணா, நீயே சமர்ப்பணம், நீயே எனக்கு சரணாகதி, நீ என் பக்கம் வந்துவிடு, நீ என் பக்கம் வந்து விட்டால் எனக்கு வெற்றி. அப்படி அப்போ கேட்கிறான், நீ என் பக்கம் வந்து விட்டால் எனக்கு வெற்றி, அதுவும் எப்படிவான்னு சொல்றான், எனக்கு ஒரு தேரோட்டியாக வந்துவிடு, எனக்கு ஒரு தேரோட்டியாக வந்துவிடுன்னு சொல்றான். தேரோட்டியாக வந்துவிடுன்னு மகான் சொல்றாரு. நான் உனக்கு தேரோட்டியாவேன், ஒரே வாசகம் தான், அதுக்கு மேல நான் உனக்கு சாரதியாவேன். செல்ல அர்ஜுனா, நான் உனக்கு சாரதியாவேன். என்னைக்கு நான் உனக்கு சாரதியாவேன் சொன்னாரோ அன்னைக்கு அந்த தேரோட்டியின் சுதர்மத்தை ஏற்றாரோ அதுல இருந்து ஒரு நாள் கூட பகவான் தவறுனதே கிடையாது. தேருக்கு வராரு, போருக்கு வராரு, தேர்ல ஏறி தேரோட்டியாகி அர்ஜுனனை மேல உட்கார வச்சு போர்க்களத்துக்கு வர்றாரு. போர்க்களத்துல வந்து நின்றுட்டு அர்ஜுனன் இந்த 2 படைகிட்ட போய் நிப்பாட்டு கிருஷ்ணான்னு சொல்றான். போய் நிப்பாட்டிட்டு சொல்றான். அர்ஜுனன் 2 படைகளுக்கு நிப்பாட்டி சொல்றாரு. எதுக்க நிக்கிறது தாத்தாவாச்சே, கூட நிக்கிறது துரோணராச்சே, பக்கத்துல நிக்கிறது சோதரனாச்சே, எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்றான். உனக்கு எங்கிருந்து வந்தது அர்ஜுனா இந்த இழிநிலை, உனக்கு எங்கிருந்து வந்தது இந்த கீழான நிலை, உன் சுதர்மமாகிய இதை நீ ஏன் கடைபிடிக்கல? பகவத்கீதை அப்பதான் ஆரம்பி விசாத யோகம். அவனுக்கு அதான் குழப்பம் வருது, நம்ம போர் போவோமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் வருது. அங்கதான் விசாத யோகமே பிறந்தது. அதுக்கு அதை சொல்லி அதை தொட்டு பகவான் பகவத்கீதை அவனுக்கு சொல்ல போறாரு. பகவத்கீதை சொல்ல போறதுனால பகவான் அர்ஜுனனை கூப்பிட்டு, அர்ஜுனா நான் இப்பொழுது கீதை சொல்ல போகிறேன், நான் இப்பொழுது பகவான், நீ இறங்கி கீழே உட்கார்ந்துக்கோ, நான் மேல நிற்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னதில்லை. மகாபாரதம் மட்டப்படம் பார்த்திருப்பீங்க, பாரத போர்ல மட்டப்படம் பார்த்திருப்பீங்க. எந்த இடங்கள்லாம் குருவானவர் ஒரு மந்திரம் சொல்லிக்கணும், ஒரு வித்தை கற்றுக்கணும்னா சீடன் எடுத்து நிற்கணும். குருவானவர் மேல உட்கார்ந்துருப்பாரு, சீடன் எழுந்து நின்று பாடம் கற்றுக்கணும். அப்பனுக்கு மந்திரோபதேசம் சொன்ன முருகப்பெருமானே கைகட்டி வாய்முத்தி என் முன் அமரு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உபதேசம் சொல்வாருன்னு சொன்னாரே தவிர, ஆனா பகவான் நான் தேரோட்டியா வந்துட்டேன், ஆனால் இப்ப நான் பகவான்ற சுதர்மத்தை எடுக்கல. நான் எப்ப தேரோட்டியா வந்துட்டனோ நீ மேலே உட்கார்ந்துக்கோ, நான் கீழே உட்கார்ந்து உனக்கு கீதை சொல்றேன்னு சொல்லிதான் பகவத்கீதை முழு அத்தியாயம் சொல்லி முடிக்கிறாரு. தன்னுடைய விஸ்வரூப தரிசனம் கொடுக்கும்போதுதான் அந்த உயரத்துக்கு போகின்றாரே தவிர அந்த நிலை அன்றிகள் எந்த நிலையிலுமே அர்ஜுனனை கீழே உட்கார வச்சு பகவான் பகவத்கீதை சொல்லி கொடுத்ததா எங்கேயுமே விளக்கம் கிடையாது. ஏன்னா அதுதான் பகவானுடைய சுதர்மம். பகவத்கீதை சொல்லிட்டு பகவான் பண்ற காரியம் பாருங்க. பகவத்கீதையை சொல்லிட்டு பகவான் பண்றாரு, அர்ஜுனா நீ இப்ப தெளிவாயிட்டியா? நான் தெளிவாயிட்டேன். ஓ கிருஷ்ணா, நம்ம இப்ப சண்டைக்கு போலாம். நான் எப்படியாயிரும் என் சகலத்தையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நான் சண்டைக்கு போலாமே அப்படின்னு தேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றாரு, அர்ஜுனா இப்ப நம்ம சண்டைக்கு போறோம். சண்டையில சங்கு சத்தங்கள் கேட்கும், குதிரையுடைய கத்திர சத்தம் கேட்கும், இல்ல குடியசைக்கிற சத்தம் கேட்கும், அந்த போர் வீரர்களுடைய ஆரவாரம் கேட்கும். அப்படி கேட்கிற நேரத்துல நான் கீழே உட்கார்ந்துருக்கும் போது கிருஷ்ணா நீ வலது பக்கம் போன்னு சொல்றது சரியா கேட்காம இடது பக்கம் போயிடுவேன். இடது பக்கம் போகணும் நீ சொல்றது எனக்கு சரியா கேட்காம நான் வலது பக்கம் போனாலும் போயிடுவேன். ஆதலா நீ மேலதானே இருக்கிற அர்ஜுனா, உன் காண்டிபம் உன் கையில் தானே இருக்கு. நான் வலது பக்கம் போடுமானா உன் காண்டிபத்தை தெரியும் என் வலது துன்பட்டவை, இடது பக்கம் நான் போடுமானா உன் இடது தோள்பட்டை உன் காண்டிபத்தை எடுத்து என் இடது தோள்பட்டைகளை நான் நேர போகணும்னா என் தலைமையிலே வைத்தாச்சு நான் சொல்றேன். நம்மளை யாராவது கை நீட்டி சொன்னாலே இது என்ன நம்மளை கை நீட்டி சொல்றான்னு கேட்போம். ஆனா பகவான் சொல்றாரு, உன் காண்டிபத்தை எடுத்து நான் வலது பக்கம் போடணும்னா வலது தோள்பட்டையில வை, இடது பக்கம் போடணும்னா என்னுடைய இடது தோள்பட்டையில வை, நேர போகணும்னு என் தலையை கூட வச்சுட்டா நான் நீ சொல்றத நான் சரியா கேட்டாகணும். அதான் தான் சுதர்மம் சொல்றது. நம்ம இது ஒரு வேலை செய்யும் போது இது தாழ்ந்தது, இது சரியானது, இது இழிவுன்னு நினைப்போம். பகவான் நம்ம சொல்ல வலது பக்கம் போடுமா வலது பக்கம் வை, இடது பக்கம் போடுமா இடது பக்கம் வை, ஏற போடணும்னா என் தலையில கூட வைடான்னு சொல்றாரு. அதுதான் சுதர்மம். அதுதான் பகவான் கற்றுக் கொடுக்குற சுதர்மம். கத்துக்கணும் பகவான் கிட்ட இருந்து. பகவான் கும்பிடுறது இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை கத்துக்கணும். ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம். 9வது நாள் பீஷ்மர் ஒரு சபதம் எடுக்கிறார். 9வது நாள் பீஷ்மர் சபதம் எடுக்கிறாரு.
நான் போருக்கு செல்வதற்கு நான் போரிலே ஆண்டவர்களின் உங்களை நான் சிறைபிடிப்பேன். பீஷ்மர் 11 ஆச்சாரியார் 16 சொன்னாங்க. 9வது நாள் நைட்டு பீஷ்மர் சொல்றாரு, அப்படி நான் சிறைபிடிக்கவில்லை எனில் நான் மரணம் எய்வேன். இது என் சபதம் பீஷ்மர் சொல்றாரு. பீஷ்மரை பொறுத்த வரைக்கும் ஒரு சபதம் போட்டுட்டாருன்னா அது பகவானாலே மாற்ற முடியாது. ஏன்னா சத்தியவிரதம் தன்னுடைய சத்தியத்தை தன்னுடைய தாய்க்காக தன்னை பிரம்மச்சாரியாக்கணும் சத்தியவிரதம். அதனாலதான் ஒரு சபதம் எடுத்தாருன்னா அதை முடிக்காம விடவே மாட்டாரு. ஆண்டவர்களுக்கு அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் போர் செய்யறதுக்கு ஆசையே இல்லை. 6 மணிக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க என்ன பண்றது. 6 மணிக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு. ஒண்ணு நாளைக்கே போய் பேசாம பீஷ்மர்கிட்ட சரணடைஞ்சிருவோமா, இவர் ஒருத்தனை தானே பிடிக்கும்னு சொன்னாரு, இவரை ஏன் ஒருத்தரை பிடிக்க விடுவோம், நம்ம 5 பேரும் போய் சரண் அடைச்சிருவோம். ஏன்னா அவர் ஒரு சபதம் எடுத்துட்டாருன்னா நிறைவேற்றி தீர்வார். அவருடைய சுதர்மம். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பகவான் கூட தானே உட்காந்துருக்கான். பகவான் கூட இருந்தவருடைய பலன் கூட தானே இருக்கான். பகவான் சொல்றான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பீஷ்மருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, பீஷ்மருக்கு ஒரு பலவீனம் இருக்கு. அது என்ன பலவீனம்னா, பெண் ஒருவர் அவர் பாதத்தை தொடுகிறாரோ அவருக்கு வரம் கொடுத்துருவார். அந்த வரம் என்ன வரமா இருக்குமா, ஒரு பெண்ணுடைய கை அவருடைய பாதத்தை ஸ்பரிசம் உணர்ந்துட்டாருன்னா வரம் கொடுத்துருவாராம். அந்த வரம் என்னன்னா தீர்க்க சுமங்கலி பவர், தீர்க்க சுமங்கலி பவர் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டா முதல் சொன்ன தர்மம் தோத்து போயிடும், இது ஜெயிச்சிடும் ஒரு நம்பிக்கை. தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிடுவாரு அப்படின்னு உடனே கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்கலாம். அப்ப கிருஷ்ணன் கேட்கிறாரு. ஆனா இதுல ஒரே ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன ஒரு கஷ்டம்னா, பீஷ்மர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட தூங்கிட்டு இருக்கும்போது நடந்து போனா அவர் கால் நடமாட்டம் அந்த நடைய வச்சு அது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிருவாரு. நடக்கிற சத்தத்தை கேட்டு அது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிருவாரு. இதை யாரு பீஷ்மர் கிட்ட பாஞ்சாலியை கூட்டு போறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பகவான் கேட்கிறாரு, இப்ப யார் நான் அப்படின்னு சொல்லிட்டேன், இது யாரு பீஷ்மர் கிட்ட கூட்டிட்டு போறது, உங்க 5 பேர்ல யாரு அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையா சொன்னா, அபயம் சொன்ன கிருஷ்ணனே எங்களோடு இருக்கும்போது, அதுக்கு உபயம் சொன்ன கிருஷ்ணனே எங்களோடு இருக்கும்போது அபயம் செய்ய மாட்டானா, அதையும் அவனே செய்யட்டுமே. உபயம் சொன்னது கிருஷ்ணா நீதானே, அந்த அபயத்தையும் நீயே செஞ்சுது. இதற்கு ஒரு வழி சொல்லி கொடுத்த, நானே செய்யணும், அதையும் நீயே செஞ்சுது, முழுசா போயிடுமே அப்படின்னா. பகவானும் பார்த்தாரு, அத்தனை எது கேட்டாலும் செய்யறது தானே பகவான. சரி அர்ஜுனா, நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் நேரமாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கடக்கட்டும், பீஷ்மர் தூங்குற நேரம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், அப்போ நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலியை மட்டும் கூட்டிட்டு தன்னோட கூட்டிட்டு போறார். பாஞ்சாலியை மட்டும் தன்னோட கூட்டிட்டு போறார். போகும் பொழுது அந்த போர் அந்த குருட்சேத்திரத்துல போர் நடந்த இடத்துல மனிதர்களுடைய ரத்தமும் மற்ற மிருகங்களுடைய ரத்தமும் சதையும் பட்டு சேரும் செகடியாய் கிடக்கு. அதை மிதிச்சு பகவானும் பாஞ்சாலியும் நடந்து போறாங்க. போகும்பொழுது அவர் காலில் மகாராணியாச்சு, காலில் அவளுடைய பாதத்துல இருக்கிற அந்த செப்பல்ல அந்த சேரும் சகதியும் மாட்டிருக்கு. அதோட நடந்து உள்ள போறான். உள்ள 2வது அடி எடுத்து வைக்கும் பொழுது பீஷ்மர் கொஞ்சம் அந்த முடிப்பு வருது. டக்கு பாஞ்சாலி கையை பிடிக்கிறாரு பகவான். கொஞ்சம் நில் அப்படின்னு உடனே, என்ன கிருஷ்ணா நான் போய் நீ ஆசீர்வாதம் வாங்க சொல்லிட்டு இங்க நிக்கிறே அப்படின்னா, நில், உன் பாதவரோட எடு, உன் காலில் போட்டிருக்கிற செப்பலை எடு, அதை கையில வாங்குறான். வாங்கிட்டு தன்னுடைய நெஞ்சில மூடி வச்சுக்கிறான் பகவான். இப்ப நடந்து போ, இப்ப நடந்து போ. ஏன்னா அது எழுப்புகின்ற சத்தம் பீஷ்மரை எழுப்பிச்சிடும். அது எழுப்புகின்ற சத்தம் பீஷ்மரை எழுப்பிச்சிடுவாரு. இப்ப நடந்து போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்தனுக்கு இன்னைக்கு நம்ம கோயில்ல போனோம்னா பகவானுடைய பாதோட தான் நம்ம தலையில வச்சு ஆசீர்வாதம் வாங்குகின்றோம். ஆனால் ஒரு பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா பகவான் அந்த சுதர்மத்தை எடுத்துட்டா நம்மளுடைய செப்பலை கூட தூக்கி தன்னுடைய நெஞ்சு மேல வச்சு மூடிப்பாராம் பகவான். அதுதான் சுதர்மம். நம்ம யாருக்காவது ஒரு சுதர்மம் பண்ண முடியுமா? அதுதாங்க பகவான் சொல்றது. அவன் கொடுக்குற அந்த செருப்பு எடுத்து தன்னுடைய நெஞ்சில மூடி தன் பீதாம்பர துணி மேல போட்டுக்கிற அந்த அங்கி வஸ்திரத்தை மறைச்சிட்டு இப்ப போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒரு வேலை பார்க்கணும், ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வர்றாங்கன்னா நம்ம பண்ணுவோம், நம்ம உதவி பண்ணுவோம் நம்ம மனசுக்கு. ஆனா நம்மள ஒரு மரியாதை கொடுத்ததான் நம்ம அதுக்கு ஒரு இது கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனா பகவான் அப்படி நினைக்கல. உதவியும் கேட்டு வந்துட்டான், அதையும் கேட்டு வந்துட்டான். அவனுக்கு நான் பண்ண போறதுக்கு எந்த அளவுக்கு
எவ்வளவுக்கு வேணுமானாலும் கீழே இறங்கி செய்யக்கூடியதான் பகவானுடைய சுதர்மம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னும் நிறுத்தி போய்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் அர்ஜுனனும் பகவானும் ஒரே தேர்க்கு வருவாங்க. அப்புறம் பகவானும் ஏறிப்பாரு, அர்ஜுனனும் ஏறிப்பான். ஒரு நாள் அர்ஜுனன் தன்னுடைய அம்பாரா தோணியில சண்டைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்பாரா தோணியில அம்புகளை நிரப்பி வேகமா கட்டிட்டு ஓடி வரான். சண்டை சத்தம் கேட்டாச்சு, நம்ம வேகமா போகணுமேன்னு அம்பு தோணியில கட்டிட்டு வேகமா ஓடி வரான். அங்கிருந்து ஓடி வரான். பகவான் அந்த இடத்துல ஓடி வர்றாரு. அதனால அந்த பக்கம் வரும்போது தன்னுடைய அந்த துணியில ஒரு பக்கம் ஒரு துணியில ஒரு பெரிய பொட்டல் மாதிரி தொங்குது. அதை கட்டிக்கிட்டே வேகமா ஓடி வர்றாரு. அர்ஜுனன் வந்துட்டா, நமக்கு முன்னாடி அர்ஜுனன் போயிட்டானே, நம்ம ஒரு தேர ஓட்டியே அரசன் போறதுக்கு முன்னாடி நம்ம போனேன்னு வேகமா கட்டிக்கிட்டே அதை ஓடி வர்றாரு. ஓடி வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அர்ஜுனன் கேட்கிறான், என்ன கிருஷ்ணா, நீதான் ஆயுதம் என்ன போவதில்லை, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டாங்க, நீங்க போருக்கு வர்ற, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உன்னுடைய துணியில என்ன கொண்டுட்டு வர கேட்கிறான். பகவான் சொல்றாரு, நான் எப்போ தேரோட்டியாகிய சுதர்மத்தை கடைபிடித்தனோ அதை முழுசா நான் செஞ்சாகணும். உனக்கு சேவகம் பண்ணுவது மட்டுமல்ல என் சுதர்மம், அந்த குதிரைக்கும் சேவகமும் பண்ண வேண்டியிருந்தாங்க என்னுடைய சுதர்மம். நீ வெற்றி மதப்புல, வெற்றி கழிப்புல, வெற்றியடைய போறோன்ற மமதையில உனக்கு கஷ்டமோ பசியோ தோணாது. இதை நம்ம உணர்ந்துருப்போம். ஒரு பிசினஸ்ல இருக்கிறோம், இல்ல ஒரு வேற வேலையில இருக்கோம், இன்ட்ரெஸ்டா ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், பசின்னு ஒன்று தோணாது. பசின்னு நமக்கு ஒரு அனுபவமே வராது. நமக்கு ஃபுல்லா அந்த மனசுல தான் இருக்கும். அதான் பகவான் சொல்றாரு, உனக்கு நீ வெற்றி பெற போகின்ற கழிப்பில் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த குதிரைக்கு அது புரியாது. நீ வெற்றி அடைய போறியா தோல்வி அடைய போறியான்னு புரியாது. அது நான் சொல்ற பாதையில மட்டும்தான் போகும். ஆனா அதுக்கு சாப்பாடுன்னு ஒண்ணு வந்துட்டா, அதுக்கு தேவையான ஆகாரம் ஒண்ணு வந்துட்டா, அது கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்த விட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கும். அதுக்கு அரவணைக்கு தட்டி கொடுத்து நல்லா இருக்கேன்னு சொன்னா மட்டும்தான். நம்ம குழந்தைகளே இன்னைக்கு அப்படிதான், குழந்தைக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், நல்லா இருக்க நல்லா பண்றேன்னு தட்டி கொடுத்தாலே வந்துடுவாங்க. அதான் பகவான் அன்னைக்கு குதிரைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. தட்டி கொடுத்தாதான் அது ஓடும். அதுக்கு தேவையான உணவை தான் அர்ஜுனா நான் இதை வச்சிருக்கிறேன் அன்றி நான் வேற ஒரு ஆயுதம் எடுத்து வர போவதில்லைன்னு சொன்னாரு. அதுதான் பகவான் கடைசி நாட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சுதர்மத்தை எங்கேயுமே பகவான் விட்டு கொடுத்ததாவே இல்லை. கடைசி நாள் 18ஆவது நாள் சண்டை போர் முடியுது. 18ஆம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சுதர்மத்தை விடையில கடைசி நாள் 18ஆவது நாள் போர் முடிஞ்சது. வெற்றி, அர்ஜுனனுக்கு வெற்றி. துரியோதனன் இறந்து போயிட்டான், அர்ஜுனனுக்கு வெற்றி. வெற்றி வகையில அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தேர்ல வந்துட்டு இருக்கிறாங்க. தேர்ல வந்த உடனே தேரோட்டியோட சுதர்மம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேரோட்டி வந்து தேர்ல இருந்து இறக்கும் பொழுது தேரோட்டியானவன் தேர்ல உட்கார்ந்து இருக்கிறவன் யாரோ இறங்கி வந்து தேர 3 தரம் மலம் வந்து உட்கார்ந்து இருக்கிற ராஜாவை நமஸ்கரித்து கை கொடுத்து இறங்க வைக்கணும். இது தேரோட்டியோட சுதர்மம். 18ஆவது நாள் போர் நடக்கும் பொழுது இதே நடக்குது. 18ஆவது நாள் போர் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது பகவான் அந்த இடத்துக்கு வந்துட்டு, அர்ஜுனா தேரிலிருந்து கீழே இறங்கு. அர்ஜுனா தேரிலிருந்து கீழே இறங்குன்னு சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வருது. இவனுக்கு வெற்றி பெற்ற மமதை வேற. அவனுக்கு சொல்றான், என்ன கிருஷ்ணா, சுதர்மத்தை சொல்லி கொடுத்து சுதர்மத்தை கடைபிடிக்க சொல்லிட்டு என்ன சண்டைக்கு நீயே கூட்டு போயிட்டு இப்ப நீயே உன் சுதர்மத்தை தவிர்த்துவியே தினமும் நீ தானே இறக்கி வந்து தேர 3 தடவை பலம் வந்து என்னை இறக்கி விடுற. இன்னைக்கும் நீ அதையே பண்ணி இன்னைக்கு நான் வெற்றி வேற பெற்று வந்துட்டு இன்னைக்கும் அதையே பண்ணு. பகவான் சொல்லி பார்க்கலாம், அர்ஜுனா கீழே இறங்கு கேட்கல. மறுபடியும் அர்ஜுனா கீழே இறங்கு கேட்கல. அர்ஜுனா கீழே இறங்கு உன் கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். குழந்தைய முதல்ல சொல்லுவோம் கேட்காது, 2வது சொல்லுவோம் இறக்கி நின்று அப்புறம் பதில் சொல்றேன்னு சொல்லுவோம். அது மாதிரி அர்ஜுனா கீழே இறங்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு உடனே அர்ஜுனன் தேர விட்டு கீழே இறங்கலாம். அர்ஜுனன் தேர விட்டு கீழே இறங்கி நிற்கிறான். அதுக்கப்புறம் பகவான் இறங்குறாரு. அதுக்கப்புறம் பகவான் இறங்கி தேர 3 தரம் மரம் வந்து அதை நமஸ்கரிக்கும் பொழுது அந்த தேர் வெடிச்சு செதறு. அந்த தேர் வெடிச்சு செதறு. பகவான் சொல்றாரு, அர்ஜுனா நான் தேரோட்டியின் சுதர்மத்தை கடைபிடிக்கணும், ஆனா இந்த தேரின் சுதர்மத்தையும் நான் கடைபிடிச்சாகணும். இந்த தேருடைய சுதர்மம் என்னன்னா, தேர் போருக்கு போகும் பொழுது இந்த தேர் பயன்படும். என்று போர் முடிகிறதோ அன்று இந்த தேரின் பயன்பாடு முடிந்துவிடும். அது கடம்பவனத்தில் ஒரு மரத்தை அடிச்சதோட அந்த தேர் அது. என்று இந்த தேருடைய என்று இந்த போர் முடிகிறதோ அன்று இந்த தேரின் பயன்பாடு முடிந்துவிடும்.
உன்னை இந்த தேர்ந்தப்பட்டிருக்கிற மந்திர அர்த்தங்கள் இருக்கு, என் சக்திக்கு உட்பட்டு அது நிற்குது, என் சக்திக்கு உட்பட்டு அது நிற்குது. உனக்கு முன்னாடி நான் சுதந்திரத்தை கடைபிடிப்பதற்காக இறங்கி வந்து நமஸ்கரிச்சிருந்தேன்னா வெடித்து செல்வி போயிருக்கும். அப்படின்னா உன்னை காப்பாற்றவே தேரோட்டியின் சுதந்திரத்தை மீறி தேரின் சுதந்திரத்தை கடைபிடிக்கவே நான் என்னை உன்னை இறக்க சொன்னேன். இப்போ உனக்கு புரியுதா இருக்குன்னா நான் என்னுடைய சுதந்திரத்தை நான் விட்டுறேன். நாங்க கர்மயோகம் சொல்றது. நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற சுதர்மம் எது, அதை என்னன்னு உணர்ந்துட்டாலே அந்த நிமிஷமே நம்மளுக்கு ஞானத்துடைய முதல் பக்கம் கிடைச்ச போகுது. அது என்னன்னு உணர்ந்தா முதல் நிலை, அதை அடைஞ்சிட்டாலே ஞானத்துடைய முதல் நிலை. ஏன்னா அப்பவே மறுபிறவி இல்லாம போயிடுது. ஏன் மறுபிறவி இல்லைன்னா நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நிவர்த்தி செய்ய போகிறோம். அதை நிவர்த்தி செய்ய போகின்ற காலம் வரும்போது, அதன் பயன்பாடு வரும்போது அந்த இடத்திலேயே அந்த வேலை முடிந்து விடுகிறது. செயல் எது வேண்டுமானாலும் செய், அந்த செயலை பற்று இல்லாமல் செய். பற்று இல்லாமல் செய்கின்ற செயலின் பலனையும் எதிர்பார்க்காதே. அப்படி பற்று இல்லாமல் செய்கின்ற செயலின் பலனையும் எதிர்பார்க்காதே. இப்படி இருக்கின்றவன் என்னை வந்து சேருவான். எப்பொழுது எல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ, அடுத்தவனுடைய சுதர்மத்தை நம்ம கடைபிடிக்க நினைச்சா எப்ப எல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ அர்ஜுனா, அப்பொழுது அந்த அதர்மத்தை தடுக்க, என்னுடைய தர்மத்தை நிலைநாட்ட நான் அங்கு வந்து சேருவேன். அது மட்டும் சொல்ல பகவான் அடுத்த ஒரு வார்த்தையும் சொல்றாரு. எங்கெல்லாம் பகவத்கீதை கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் பகவத்கீதை சொல்லப்படுகிறதோ, கேட்பவர்களுடைய உள்ளத்திலும் சரி, சொல்பவருடைய உள்ளத்திலும் என் சுரூபம் இருக்கும். இத்தனை நேரம் அமைதியாக செவிமடுத்த உங்களுடைய உள்ளத்திலும் என் பகவான் இருப்பான். அவனுக்கு என் நன்றியை காணிக்க சமர்ப்பிக்கின்றேன். வேண்டிக் கொள்கிறேன். ஃபேன் பைக் ஆன் பண்ணுவாங்க. புக்கு மட்டும் ஒரு வாரம் இல்லைங்க, இந்த புக்கு ஒரு வாரம் இல்லை. பைக் ஆன் பெருமக்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள். இவ்வளவு நேரம் அமைதியாக மேம்படுத்தி கேட்டீர்கள். என்னுடைய இந்த வாக்கும் எனக்கு கொடுத்தது என்னுடைய குரு. அதிலிருந்து இந்த குருவோடு தான் நான் வந்தேன். இது மட்டும் இல்லை, என்னுடைய வாக்குகளும் சரி, சொற்களும் சரி, என்னுடைய குருவோடைய வாக்குகளும் சொற்களும் சுத்தமாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணுமானா அங்கே இருக்கிறது வாங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி.